இந்த யூதர்களும் சிலை வணங்கக்கூடிய அரபியர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவில் தொழுதுட்டு இருக்கும்போது அவரை பார்த்து இவர்கள் கேட்கின்றாங்க, என்ன ஆச்சு இந்த முஸ்லீம்களுக்கு? இவங்க வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, அதாவது ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தானே இவங்க வந்து பைத்துல் முக்கத்தஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்த்து தானே இவங்க வந்து தொழுதுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன இவங்க வந்து டைரக்ஷனை மாற்றி, திசையை மாற்றி காபாவை, மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை பார்த்து இவர்கள் தொழுகிறார்களே, என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், அதாவது கிழக்கு திசையாக இருந்தாலும் சரி மேற்கு திசையாக இருந்தாலும் சரி, இரண்டு திசைக்கும் அதிபதி வந்துட்டு அல்லாஹ் தான். அதால் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த காபா திசையை பார்த்தே நீங்கள் தொழுங்கள், நான் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றேன் அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்கிறான். ஏன் வந்து அல்லாஹ் இந்த கிழக்கு திசையையும் மேற்கு திசையையும் எடுத்தான் அப்படின்னாக்கா, நம்முடைய பூமியோட சுழற்சி பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த கிழக்கை நோக்கி தான் நம்முடைய பூமி வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. கிழக்குக்கு போய் அதுக்கப்புறம் கிழக்குலேருந்து அப்படியே மேற்குக்கு வரும், மேற்கு கிழக்கு, அதால் கிழக்கு பக்கம் தான் சுற்றிட்டுருக்கோம். நாம் வந்து அல்லாஹ்வுடைய காபாவை சுற்றுவதும் கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா கிழக்கு ஈஸ்டை நோக்கி தான் பார்த்திங்கனாக்கா நம்முடைய சுற்று வந்து அந்த 7 சுற்றும் நம்ம வந்து சுற்றுவோம். அதே மாதிரி நம்மளுடைய ஐவேளை தொழுகை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரியனை வைத்து தான் பார்த்திங்கனாக்கா 5 வேளை தொழுகையும் வைத்திருக்கின்றான். சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது, ஆனால் நம்முடைய பூமி தான் பார்த்திங்கனாக்கா அதை சுற்றி வருகின்றது, தானும் சுற்றுகின்றது. அப்போது சூரியன் உதிப்பதற்கு முன்பு நம்மளுடைய ஃபஜர் தொழுகையும் காலையிலே தொழுகையும், மதிய தொழுகை என்பது சூரியன் தலைக்கு மேலே இருக்கும்போது, அசர் தொழுகை நடுத்தொழுகை என்பது சூரியன் நம்முடைய நேருக்கு முகத்துக்கு நேராக சற்று மேலே இருக்கிற அந்த நேரத்துலையும், மகரிப் தொழுகை அது வந்து பார்த்திங்கனாக்கா சூரியன் அஸ்தமிச்சிட்ட அப்புறம் இரவு தொழுகைன்றது முற்றிலும் வந்து இரவாக இருக்கும்பொழுது நம்ம வந்து தொழ வேண்டிய அந்த ஐவேளை தொழுகையுடைய நேரமாக இருக்கின்றது. அதனால் இது ஒரு பெரிய அத்தாட்சியாக குரானில் இடம்பெற்றிருக்குது. இதை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். யூதர்களுக்கு வந்து ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சுனாக்கா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகு சுமார் 17லேருந்து 18 மாதம் வந்து இவர் வந்து பைத்துல் முக்கத்தஸை தான், அந்த ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை பார்த்து தான் தொழுதுட்டு இருந்தார். அந்த 18 மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அல்லாஹ் வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டான். ஏன்னா அந்த டைரக்ஷன் அப்போ வந்து மக்கான்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பின்னாடி பக்கம் இருந்துச்சு, அது முன்னே இருக்கணும் அப்படின்றதுக்காக டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி அது நடுமத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கட்டளை சொன்னான்.